இன்றைக்கி நம்ம பண்ண ஒரு 2-3 ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் நார்மல் பேட்ச் ஒர்க்லேருந்து ஆரி ஒர்க் வரைக்கும் மாதிரியே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் தான். இதில் வந்து சாரீ வந்து ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி ஒரு ரெட் கலர் சாரீ. இதில் ப்ளவுஸ் கிளாத்து தான் வந்து நான் ஸ்லீவ்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளெயினாக வந்து ஒரு நேவி ப்ளூ சில்க் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சாரீ ஒரு ஆர்கான்ஸா பிரிண்டட் சாரீ. அதில் வந்து ஃபேன்சி சாரீ மாதிரி அங்கங்கே டிசைன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபேன்சியாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்டில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்குமே ப்ளவுஸ் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கிளாத்தை வந்து பாடி போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக சாரீலேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக ப்ரூச்சஸ் ஒர்க் தான் பண்ணியிருந்தேன். சாரியில் ஃபுல்லாக சில்வர் டச் இருக்கனால நானும் யூஸ் பண்ணியிருக்க சீக்வன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சில்வர் டச்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் ஒட்டி வித்தவுட் லைனிங்கில் வந்து ஃபுல் ஹேண்டு ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து போட்ட பின்னாடி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும் இந்த மாடல் ஃபுல் ஹேண்டில். ஆனால் லைனிங் இந்த இதுக்கு வந்து நான் வைக்கலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் வந்து சூப்பரான ஒரு கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சிக்னேச்சர் ப்ளவுஸ்னே சொல்ல ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கு தான் இதை கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு இன்னுமே ஒரு 2-3 ப்ளவுஸ் வந்து அதே சேம் டிசைனில் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. அதில் ஒன்று வந்து இந்த ப்ளவுஸ், இது லாஸ்ட் வீடியோவிலே போட்டிருப்பேன். சிம்பிளாக வந்து ஒரு பிளெயின் ப்ளூ கலர் ப்ளவுஸில் பிளெயின் நெட்டு, அதாவது வந்து ப்ளூ நெட் யூஸ் பண்ணி இதில் டிசைன் பண்ணியிருந்தேன். அப்புறம் சீக்வன்ஸ் ஃப்ளாஸ் வச்சு முடிச்சிருந்தேன். அடுத்தது வந்து இந்த ஒரு பீகாக் க்ரீன் கலர் சாரீக்குமே அதே சேம் டிசைன் தான். பட் இதில் வந்து ஸ்லீவ்ஸ்கிட்ட ஹேங்கிங்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருந்தேன். மல்டி கலரில் சீக்வன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெஹங்கா செமி ஸ்டிச் லெஹங்கா தான். அது நல்ல ஒரு க்ரீன் கலரில் பார்டர் வந்து இருந்துச்சு. ஸோ லெஹங்கா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அதோட டாப் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு சில சீக்வன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதையுமே கிராண்டாக்கி கொடுத்துருந்தேன். இதில் கொடுத்துருக்குற சேம் மாடல் ஸ்லீவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த அதே சேம் மாடல் தான். ஆனால் இதில் வந்து நம்ம நெட்டு யூஸ் பண்ணல. இவங்க வந்து ஒரு முஸ்லீம் கஸ்டமர்னால நெட்டு வேணான்ட்டாங்க. ஸோ இது சாரியோட கிளாத் எடுத்து, அதாவது ஆஃப் சாரி கிளாத் எடுத்து இதில் டிசைன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 ப்ளவுஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான். பட் பட்ஜெட் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனுக்கு வேரி ஆகும். ஸோ அவங்க என்னென்ன பட்ஜெட்டில் கேட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா கிராண்டாக வேணுன்ற கஸ்டமருக்கு கிராண்டாகவும், நார்மலாக போகுன்ற கஸ்டமருக்கு சேம் டிசைன் நார்மலாகவும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் எந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.